வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் பேரன்பை நோக்கி நாம் பயணிக்கின்ற இந்த உன்னதமான தவக்காலத்தின் புதன்கிழமை ஜெப பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் விசுவாசத்தோடு அழைக்கின்றேன். திருநீற்று புதன் அன்று நம் நெற்றியில் இடும் சாம்பல் நம்முடைய ஆணவத்தை அழித்து நம்மை தாழ்மையின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். இந்த தருணத்தில் திரு குடும்பத்தின் காவலரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான புனித சூசியப்பரின் வல்லமை மிக்க பரிந்துரையை நாடி நாம் நம்பிக்கையுடன் ஜெபிக்க இருக்கின்றோம். அவர் மௌனத்தின் வழியாக இறைவனின் குரலை கேட்டவர். இக்கட்டான சூழல்களில் கலங்கி நிற்காமல் விசுவாசத்தோடு திரு குடும்பத்தை வழி நடத்தியவர். இன்று உங்கள் வாழ்வின் புயல்களையும் குடும்பத்தின் சுமைகளையும் கண்டு நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. எகிப்திற்கு சென்ற திரு குடும்பத்தை பாதுகாத்த அதே கரம் இன்று உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும் கோட்டையாக மாறும். இந்த ஜெப வேளையில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஏக்கங்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நம் பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கவும், இளைஞர்கள் தீய வழிகளில் செல்லாமல் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவும் உருக்கமாக மன்றாடுவோம். நம் அன்றாட வாழ்வாதாரமான வேலை மற்றும் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி உழைப்பிற்கேற்ற உயர்வு கிடைக்க புனித சூசையப்பர் பரிந்துரைப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று பல குடும்பங்களில் நிம்மதியை பறித்து கொண்டிருக்கும் குடி, போதை மற்றும் தீய பழக்க வழக்கங்கள் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நம் உறவுகள் விடுதலை பெற்று இழந்த குடும்ப அமைதி மீண்டும் துளிர்க்க நாம் ஒருமனப்பட்டு வேண்டுவோம். திருமண தடைகள் விலகி ஆசீர்வாதமான இல்லற வாழ்வு அமையவும், நம் பிள்ளைகளின் வாழ்வு ஒரு ஒளிமயமான சாட்சியாக மாறவும் புனித சூசியப்பரின் கரம் பிடித்து மன்றாடுவோம். நம்பிக்கை உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்ற வாக்கு தத்தத்தின்படி இந்த தவக்கால ஜெபம் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் மனமாற்றத்தையும் விடுதலையையும் கொண்டு வரும் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்தில் உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு புத்துயிர் கிடைக்க உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவதாக மனமாற்றத்தின் மௌனம். நம் உள்ளத்தின் சத்தங்களை அடக்கி இறைவனின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். புனித சூசையப்பரை போல அமைதியை கடைபிடியுங்கள். வீண் விவாதங்களையும் பிறரை பற்றிய புரணி பேசுவதையும் முழுமையாக தவிர்த்து அந்த பொன்னான நேரத்தில் இறை வார்த்தையை வாசித்து தியானியுங்கள். மௌனம் நம்மை நமக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடியாக அமையும். இரண்டாவதாக, உண்மையான நோன்பு வயிற்றுக்கு இடும் கட்டளை மட்டுமல்ல, அது நம் மனதிற்கு இடும் கடிவாளம். உணவை குறைப்பது ஒரு வகை நோன்பு என்றால், நம்மிடம் உள்ள தீய குணங்களை குறைப்பதே மிக சிறந்த நோன்பு. குறிப்பாக குடும்பத்தின் அமைதியை குலைக்கும் கோபம், வீணெரிச்சல் மற்றும் நான் மட்டுமே சரி என்ற பிடிவாதம் போன்ற குணங்களை இந்த தவக்காலத்தில் பலியாக தாருங்கள். உங்கள் பலவீனங்களை நீங்கள் சிலுவையில் அறையும் போதுதான் புதிய மனிதராக உயிர்த்தெழ முடியும். மூன்றாவதாக, அன்பின் தர்மம் நம்மிடம் உள்ள உபரி பொருட்களை கொடுப்பதையும் தாண்டி நம்மிடம் உள்ள அன்பை பகிர்வதாகும். உங்களை விட கீழ் நிலையில் இருப்பவர்களுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது ஒருவேளை உணவோ வழங்கி கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுங்கள். ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய தர்மம் மன்னிப்பு என்பதை மறவாதீர்கள். உங்களை ஆழமாக காயப்படுத்தியவர்களை, உங்கள் குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தியவர்களை இந்த தவக்காலத்தில் நிபந்தனையற்ற அன்போடு மனதார மன்னியுங்கள். மன்னிப்பு தரும்போதுதான் உங்கள் இதயம் பாரத்திலிருந்து விடுதலை பெறும். நான்காவதாக, அருட்சாதன வாழ்வு. நம் ஆன்மாவின் அழுக்குகளை கழுவும் அருமருந்து. புனிதமான பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்கள் தவறுகளை
தாழ்மையுடன் ஒப்புக்கொண்டு உங்கள் ஆன்மாவை சுத்திகரிக்க இதுவே ஏற்ற தருணம். நற்கருணை ஆண்டவரோடு இணைந்து ஒரு புதிய உறவை தொடங்குங்கள். அருட்சாதனங்கள் வழியாக பெற்றிடும் இறை அருள் உங்களை சோதனைகளில் விழாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்கும். இறுதியாக, விடாமுயற்சி மற்றும் சாட்சிய வாழ்வு உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றும். இந்த தவக்காலத்தில் ஒரு புதிய நற்பழக்கத்தை, குறிப்பாக தினசரி விவிலிய வாசிப்பையோ அல்லது குடும்ப ஜெபத்தையோ உறுதியுடன் கடைபிடியுங்கள். உங்கள் சொற்களை விட உங்கள் செயல்கள் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு உணர்த்தட்டும். நீங்கள் எடுக்கும் இந்த சிறு முயற்சிகள் தவக்காலம் முடிந்த பிறகும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு நிலையான ஆசீர்வாதமாக மாறி உங்கள் குடும்பத்தில் விண்ணக மகிழ்ச்சியை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அளவற்ற பேரன்பையும் இரக்கத்தையும் போற்றி புகழ்கிறோம். இந்த தவ காலத்தின் புனிதமான வேளையில் திருநீற்று புதனன்று எம் நெற்றியில் இடப்பட்ட சாம்பல் நாம் மண்ணுக்குரியவர்கள் என்பதையும், உமது அருள் இன்றி எம்மால் இயங்க முடியாது என்பதையும் நினைவுபடுத்துகிறது. அமைதியின் உருவமாகவும் திரு குடும்பத்தின் காவலராகவும் திகழ்ந்த புனித சூசையப்பரின் வழியாக உமது பாதத்தில் சரணடைகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற உமது இறை வார்த்தையை நம்பி எங்கள் வாழ்வின் சகல போராட்டங்களையும் இன்று உமது பலிபீடத்தில் காணிக்கையாக்குகிறோம். அன்பு நிறைந்த இயேசுவே, இந்த தவக்காலத்தின் வழியாக எங்களை உமது சிலுவை அன்பின் நிழலுக்கு அழைக்கிறீர். உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரிடம் திரும்பி வா என்ற உமது அழைப்பை ஏற்று எங்களை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த தவ காலம் எங்கள் உள்ளத்தில் உண்மையான மாற்றத்தை தரும் புனித பயணமாக அமைய அருள் புரியும். பகட்டான வாழ்வை தவிர்த்து எளிமையையும் தாழ்மையையும் நாங்கள் கடைபிடிக்க பலம் தாரும். பிறர் மீது கோபம் கொள்ளாமலும் யாரையும் தீர்ப்பிடாமலும் உமது சிலுவை சாவை தியானித்து மௌனத்திலும் ஜெபத்திலும் நாங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆன்மாவின் அழுக்குகளை கழுவி உமது திருவருளால் எங்களை தூய்மைப்படுத்தும். இந்த நாட்களில் நாங்கள் உமது வார்த்தைகளை உணவாக கொண்டு நோன்பிலும் தர்மத்திலும் ஆர்வமுடன் ஈடுபட்டு உமது உயிர்ப்பின் மாட்சிமைக்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி புரியும். புனித சூசையப்பரை போல அமைதியான கீழ்ப்படிதலோடும் அசையாத விசுவாசத்தோடும் ஒரு பக்தியான வாழ்வை நாங்கள் வாழ உமது தூய ஆவியின் துணையை தந்தருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, புனித சூசையப்பரிடம் குழந்தை இயேசுவை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தது போல எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களில் தூய ஆவியின் ஒளியை ஏற்றி வைப்பீராக. அவர்கள் கற்கும் கல்வியில் ஆர்வம் பெருகவும் கடினமான பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் தேர்வுகளில் சிறந்து விளங்கும் நினைவாற்றலையும் அவர்களுக்கு அருள்வீராக. உலகியல் மாயைகளில் சிக்காமல் நற்பண்புகளோடும் இறை அச்சத்தோடும் அவர்கள் வளர புனித சூசையப்பர் வழி நடத்துவாராக. இளைய தலைமுறையினர் தங்களின் லட்சியங்களை அடைந்து சமூகத்திற்கு பயனுள்ள தூண்களாக மாற உமது கரம் துணையாக இருக்கட்டும். தொழிலாளர்களின் மாண்புமிக்க பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமது கரங்களால் உழைத்து திரு குடும்பத்தை பராமரித்தது போல எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. வேலையில்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும்.
தொழிலில் நஷ்டங்களையும் தடைகளையும் சந்திப்பவர்களுக்கு புதிய வழிகளை காட்டி அவர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். உழைப்பிற்கேற்ற ஊதியமும் நேர்மையான வழியில் முன்னேற்றமும் கிடைக்க செய்வீராக. வறுமை என்னும் இருள் நீங்கி எங்கள் இல்லங்களில் நிறைவும் அன்பும் பெருக உமது வல்லமை மிக்க பரிந்துரை எங்களுக்கு கிடைப்பதாக. கண்ணீரோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மது, போதை மற்றும் தீய பழக்கங்களினால் சிதைந்து போயிருக்கும் எங்கள் குடும்பங்களை உமது இரக்கத்தால் மீட்டெடுப்பீராக. தீய சக்திகளின் பிடியில் இருந்து எங்கள் அன்புக்குரியவர்களை விடுவித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை தந்தருளும். சாத்தானின் சோதனைகளை முறியடிக்க புனித சூசையப்பர் பாதுகாப்பு அரணாக இருக்கட்டும். சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்கும் அன்பு இதயங்களை எங்களுக்கு தாரும். இழந்த நிம்மதியை மீண்டும் தந்து எங்கள் இல்லங்களை திரு குடும்பத்தைப் போல அன்பும் அமைதியும் இறை பிரசன்னமும் நிறைந்த இடமாக மாற்றியருளும். இறைவா, திருமண வரனுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். உமது திருவுள்ளத்தின்படி அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அமைத்து தந்து புனிதமான இல்லற வாழ்வுக்கு அவர்களை தயார்படுத்துவீராக. எவ்வித தடைகளும் இன்றி திருமண காரியங்கள் கைகூட செய்தருளும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் உம் திருக்கரம் பிடித்து நடக்க செய்யும். எதிர்காலத்தை குறித்த பயம் எங்களை வாட்டும் போது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உமது வார்த்தை எங்களுக்கு தைரியம் தரட்டும். புனித சூசையப்பரின் துணையோடு நாங்கள் அனைவரும் புனிதமான பாதையில் நடந்து நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே,
இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாத அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர், நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நன்மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வானதூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசியப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆமீன். புனித சூசியப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே, எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்று தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன்.
பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவமாசுகளை நின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற அந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தவ காலத்தின் முதல் தூண் ஜெபம். இறைவனுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள். தினமும் காலையிலும் இரவிலும் குறைந்தது 15 நிமிடங்கள் அமைதியாக இறைவனோடு பேசுங்கள். உங்கள் கவலைகள், நன்றிகள் மற்றும் பலவீனங்களை அவரிடம் ஒப்படையுங்கள். வாரந்தோறும் சிலுவை பாதை தியானத்தில் பங்கேற்று இயேசுவின் தியாகத்தை உணருங்கள். குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பது குடும்ப ஒற்றுமையையும் நீங்கள் கேட்ட நிம்மதியையும் கொண்டு வரும். இந்த தவ காலத்தில் ஜெபத்தோடு நாம் சுய கட்டுப்பாடுகளையும் வளர்க்க வேண்டும். நோன்பு என்பது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கும் காரியங்களையும் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த உணவுகள் அல்லது ஆடம்பர உணவுகளை தவிர்த்து அந்த சேமிப்பை ஏழைகளுக்கு கொடுங்கள். மது, புகைப்பிடித்தல், கோபம், புரணி பேசுதல் போன்ற பழக்கங்களிலிருந்து விலகி இருக்க உறுதியெடுங்கள். இதுவே உண்மையான தவம். சமூக வலைத்தளங்கள் மற்றும் அலைபேசி பயன்பாட்டை குறைத்து அந்த நேரத்தை திரு விவிலியம் வாசிக்க பயன்படுத்துங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல பிறர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை செயல்படுத்துங்கள். பணமாக மட்டுமல்லாமல் ஆதரவற்றோரை சந்திப்பது, நோயாளிகளுக்காக ஜெபிப்பது, முதியவர்களுக்கு உதவுவது போன்ற செயல்களில் ஈடுபடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கசப்புணர்வுகள் மற்றும் கோபங்களை நீக்கி உங்களை காயப்படுத்தியவர்களை மனதார மன்னியுங்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இது கடவுளோடு உங்களை மீண்டும் இணைக்கும் பாலமாக அமையும். இந்த தவ காலத்தில்
நான் குறைவாக பேசுவேன், அதிகமாக ஜெபிப்பேன், என் ஆடம்பர தேவைகளை குறைப்பேன், பிறரின் தேவைகளை நிறைவேற்றுவேன், என் பாவங்களை வெறுப்பேன், இறைவனின் அன்பை பற்றிக் கொள்வேன் என்று உறுதியெடுங்கள். இறைவனின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.